கௌரவ தலைவர் வந்துட்டாரா? வரலையா? இன்னும் 4 நாள். சரி. ஏன்னா காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கின்றார்கள். அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் நினைக்கிறேன். உண்மையை நான் சொல்றேன். நான் சும்மா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையை நான் சொல்றேன். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல். உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக, உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டேன். நான் அந்த பொறுப்பு என்னைக்கு எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கின்றேன். ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே, என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து எனக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள். அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைத்திருக்கிறது. அதிலும் கடந்த 2 மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், குழப்பமான சூழல்கள். ஆனாலும் நான் அமைதியான முறையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன். என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு, அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை. மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன். காரணம், நம் கட்சி, நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன், மௌனமாக இருக்கின்றேன். அதுதான் எனக்கு முக்கியம். கட்சி, சமுதாயம் தான் எனக்கு முக்கியம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.